Good morning students. I am MRK. Today 10th Maths Chapter 3 Algebra Exercise 3.3 Second sum. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது only important 5 mark sums. Okay, very good. Question read பண்ணுறேன். Find the LCM of each pair of the following polynomials அப்படின்னு கொடுத்துருக்கு. Second Roman letter. Okay, good. What is given அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. எக்ஸில் தான் கொடுத்துருக்கனால நம்ம ஃபங்க்ஷனை வந்து given எழுதி ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிடலாம், இன்னொன்று என்ன எழுதலாம், ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ஜிசிடி கொடுத்துருக்கு. நம்மகிட்ட கேட்டது வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் கேட்டிருக்கு அப்படின்றத கொஞ்சம் கவனமாக எடுத்து செஞ்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு கிவன். ஓகே, ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும், அப்படின்னா தான் செய்ய முடியும். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் 4 minus 27a cube x, comma g of x x minus 3a whole square. Next GCD given greatest common divider அப்படின்னு கொடுத்துருக்கு. x minus 3a GCD HCF same. Okay, good. Next இப்போ நம்ம வந்து we know that அப்படின்னு ஃபார்முலா போட்டு எல்சிஎம் இறக்கணும். அப்படின்னா we know that அப்படின்னு போட்டு நமக்கு தெரிந்ததுன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு ஃபார்முலா போட்டு நம்ம இதிலேருந்து எல்சிஎம் வேணும் அப்படின்னா ஜிசிடி மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ எங்கிட்ட வந்தால் டிவைட் ஆயிரும். அப்போ நம்ம எழுதையில் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு டிவைடட் பைன்னு எழுதி ஜிசிடின்னு எழுதணும் தம்பி, புரியுதான்னு பார்த்துக்கோ. ஓகே, குட். இதுதான் நமக்குள்ள ஃபார்முலா. இது வந்து வேணால் நேம் பண்ணிக்குவோம் ஒன்றுன்னு, என்ன அப்ளை பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் மாதிரி கொண்டு வரணும். எக்ஸ் பவர் 4 minus 27a cube எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் கியூபு மைனஸ் 27a கியூப்னு வரும்டா தம்பி. நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு, எக்ஸ் இருக்கட்டும், எக்ஸ் கியூபு மைனஸ் ஒரு சின்ன ப்ராக்கெட் இப்படி போட்டு ஹோல் கியூப்னு போட்டு நடுவில் ஒரு ப்ராக்கெட் இப்படி போடுறேன் வெளியில். 27a கியூபை வந்து எப்படி எழுதுறேன்னா 3a ஹோல் கியூப் அப்படின்னு எழுதுகிறேன். 3a ஹோல் கியூப்னு எழுதலாமான்னு யோசிச்சுப்பார். இந்த இடத்த நான் எழுதுனல, இந்த இடம் கொஞ்சம் இதாக இருக்குது, இந்த இடத்த எழுதலாமான்னு யோசிச்சுப்பார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் சொல்கிறேன்னா இந்த எக்ஸ் கியூபுக்கு இந்த இருக்குது, 27க்கு வந்து 3 power 3 3 × 3 × 3 3 3 9 9 3 27 a × a கியூப். அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எதுக்காண்டி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா இந்த ஃபார்முலா எழுதுறக்காண்டி எழுதுகிறேன். எக்ஸ் இன்ட்டு a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா உனக்கு தெரியுமில்ல, a கியூப் மைனஸ் b கியூப். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் செம்மெல்லாம் சொல்லியிருக்கேன். a மைனஸ் b ஃபேக்டரை வந்து மல்டிபிள் வர மாதிரி எழுதிக்கும். a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் b ஸ்கொயர். குட். அப்போ இங்கே எழுதையில் எக்ஸு மைனஸ் 3a, இதுதான் a, இதுதான் b, கியூபு மேலே இருக்குது, தெரியுதா சொல்கிறது? ஏக்கு வந்து ஈக்குவல் டு எக்ஸு, பிக்கு ஈக்குவல் பண்ணோம்னா 3a இன்ட்டு நெக்ஸ்ட் வரையில் எக்ஸு ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏபின்னு எழுதியில் சேர்த்து எழுதணும். அப்போ 3ax ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுத இதை ஸ்கொயர் பண்ணி எழுதையில் 9a ஸ்கொயர். புரியுதான்னு பாரு. எப்படி சார் அப்படின்னா 3 போட்டு a போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர், அதுதான் 9a ஸ்கொயர். ஓகே, குட். இது ஒன்று. எஃப் ஆஃப் எக்ஸை பண்ணியிருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து ஈஸியாக தான் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குடா தம்பி. ஓகே, ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. 2 times வேணால் ஸ்ப்ளிட் பண்ணிக்க. ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஜிசிடி கொடுத்துட்டாங்க அவங்க. அப்போ ஜிசிடி எழுதிக்கிடுவோம். ஜிசிடியை நம்ம என்ன எழுதிக்கிடுவோம். ஓகே, வெரி குட். ஜிசிடி எழுதிட்டோம்னா ஜிசிடி கொடுத்துருக்காங்க. ஜிசிடி என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் மைனஸ் 3a. இப்போ நான் ஃப்ரம் 1க்கு அந்த ஈக்குவேஷனுக்கு வர்றேன், ஃப்ரம் 1 அப்படின்ட்டு. எல்சிஎம் ஃபஸ்ட் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துக்கு இப்போ நான் வர்றேன். ஓகே, இதில் அப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். பார்த்து நிதானமாக. ப்ரெசன்டேஷன் யுவர் சாய்ஸ். ஓகே, ரைட். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்த எழுதும். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது.
மறந்துடாத இது தான் இங்கே எழுத போகிறேன். எக்ஸ் இன்ட்டு அதை எழுதுறியா, எழுதிக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு பை ஜிசிடி அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு வேணால் செய்யும். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு ஜி இது எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியில் எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயரோட போட்டுக்கலாம், தப்பு இல்லை, ரைட்டு. பை ஜிசிடி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. இஸ் எக்ஸ் மைனஸ் 3a தான் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம இது ஒரு இதை மட்டும் ஸ்கொயர் மட்டும் அடித்தா போதும். அப்போ எக்ஸ் இன்ட்டு இதை முன்னாடி கொண்டு வந்துடுறேன், எதை, இந்த எக்ஸ் மைனஸ் 3aவை முன்னாடி கொண்டு வந்துடுறேன். ஓகே, எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் கொண்டு வந்துட்டேன். மிச்சம் என்ன இருக்குது, இந்த இது இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். இதுதான் என்னது, எல்சிஎம் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கு. எப்போ எல்லாமே எழுதிட்டு ஈக்குவல் டு எல்சிஎம்னு அர்த்தம். இது எல்சிஎம் அப்ளை பண்ணிட்டேன். தர்ஃபோர் எல்சிஎம்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இதை எழுதிரு. புரியுதான்னு பார்த்துக்க. வெரியா கேர்ஃபுல்லாக படிக்கணும். 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லாக படி. ஓகே, தேங்க்யூ.